ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் மீண்டுமாக ஆண்டவருடைய இறை சன்னிதானம் நாடி அவரை வழிபாட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் யாவரும் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் முற்படும் போது ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இறைவன் நீர் நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்திருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாம் வழிபாட்டிற்காரமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 50வது ஞானப்பாடலை இணைந்து பாடுவோம். என்னுடைய ஆத்துமாவே வெளி உட்கருத்தாக என்கிற பாடல் 50வது ஞானப்பாடல். என்னுடைய ஆத்துமாவே வெளி உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் மீட்பினார் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்தி அணுக்கிறகீத்தார். கர்த்தரை போற்று எல்லாத்தையும் சீருக்க மைத்தார். உன்னை காப்பாற்றி சுகத்தை தந்தர வனைத்தார். மோட்சத்திலே செட்டைகளவரே உன்னை எப்போதும் மறைத்தார். கர்த்தரை போற்று அன்பாய் உன்னை ஆசீர்வதித்தார். நேசவாய் கால்களை பாய்ச்சி உன்மேல் வரவேட்டார். கர்த்தரின் கை வல்லது என்று நினை தயவாய் உன்னை சந்தித்தார். கர்த்தரை போற்று என் உள்ளமே
ஜாக்கிரதையாக கிறிஸ்தியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமாவே உன்னுபகாரிகையே போற்ற மறந்திராயாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பிரதான தேவாரத முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தே போலது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற் சிரதியம் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாரோங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. பூமியும் உண்டாக்கினவர் அவரே. ஏன் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேனே? என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின் படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுவல்களுமாயிருக்கிறோமே என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கை இடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து முது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். அது கிருபையினால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் சிறமையான அறிவையும் வசனுக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 99வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. ஏகோவா, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேளும். சகாயம் என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் மீறும். யெகோவா என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவே? பிதாவுக்கும்
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகங்களாம் இருக்கிறபடியே ஆமென். கர்த்தாவே கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்கு சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து மீட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர். நீர் ஒருவர் ஆண்டவர். நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்ணு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற கடவுளே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் உம்மை சிநேகிக்கவும், நாங்கள் விரும்புகின்ற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்று கொள்ளவும் உம்முடைய அன்பை எங்கள் இருதயத்தில் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராகிய எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ பண்டிகை பின்னிலே 5ஆம் நாயக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி முதலாவது சங்கீத பாகம். சங்கீதம் 145 1 முதல் 14.
இன்றைக்குரிய வாசிப்பு பகுதி சங்கீதம் 155 அதிகாரம் 144 அதிகாரம் 145 அதிகாரம் வசனம் 1 துவங்கி 14 முடிய. ராஜாவாகிய என் கடவுளே, உம்மை உயர்த்தி பாடுவேன். உமது நாமத்தை எப்பொழுதும் என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உமது நாமத்தை எப்பொழுதும் துதிப்பேன். கர்த்தர் மகத்துவமானவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஒரு தலைமுறை வரும் வல்ல செயல்களை அறிவிக்கும். உமது மகத்துவத்தின் மகிமையும் மேன்மையும் உமது அதிசயமான கிரியைகளையும் தியானிப்பேன். ஜனங்கள் உமது பயங்கரமான செயல்களின் வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயாளத்தை நினைத்து பிரசித்தம் செய்வார்கள். உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் இரக்கங்கள் அவருடைய உமது சிருஷ்டிகள் எல்லாம் உமக்கு நன்றி செலுத்தும்படி உமது பக்தர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்ல செயல்களையும் உமது ராஜ்யத்துக்குரிய மகத்துவத்தின் மகிமையும் தெரிவிக்கும்படி உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது பராக்கிரமத்தை பற்றி பேசுவார்கள். உமது ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். தோய்ந்து போன யாவரையும் தூக்கி விடுகிறார் என்றார். குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுகிறது. அப்படின்னாலும் குறிக்கப்பட்ட பழைய பகுதி அது சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் முடிய நான் வாசிக்க கேட்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 முடிய. சீயோன் குமாரத்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரு. இதோ உன் ராஜாவிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். எபிராமில் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லம் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லா குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க முடிந்தது. அப்படின்னாலும் குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ராமசாமி நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் படி நான் வாசிக்க கேட்போம். எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அதை செய்கிறது. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை என்னிடத்தில் உண்டு. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து வருகிறேன். இப்படியாக நான் விரும்பாததை செய்தால் கிரியை செய்கிறது நான் அல்ல, எனக்குள் வசமாயிருக்கிற பாவமே. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனை பார்த்தால் கடவுளின் நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். என் அவயங்களிலோ பிரமாணத்துக்கு விரோதமாக போராடி என் அவயங்களிலிருந்து பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக என் மனதினால் கடவுளுக்கு நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் நான் தொண்டு செய்கிறேன் என்றார் என்பது. குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்க முடிந்தது. Alleluia.
அப்படினால குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி ஒரு மத்தேயுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் படி நான் வாசி கேட்போம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இன்றைக்காக நற்செய்தியின் பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 30 முடிய. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது. குறிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவனில் திருமண பகுதி வாசிக்கப்படுகிறது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கம் உள்ள இசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். 24வது பக்கம். ஒரே கடவுளை சுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமாகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவென்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஒரு மனிதராக நமக்காகவும் ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமேடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்து பிலாத்தின் கீழ் நமக்கு ஆசிரியரோடு அறிவுண்டு மறித்து அடங்க பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிருள்ளோரை மறித்தொரு நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இவர் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் மாமே. இவர் பிதாவென்று குமார் என்று புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்துகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவர் மாமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஞானசாமிர அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நம் ஆண்டுடைய இறை செய்தி காயத்தமாக 295வது ஞானப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்திருக்கிற பாடல் இறுதி சரணத்தின் போது நாம் யாரும் எழுந்து நின்று பாடுவோம். 295வது ஞானப்பாடல். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர்.
நம் தந்தை கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. அமேன். அமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிறாகிய இந்த மகிழ்ச்சியான நாளில் நம் ஆண்டுடைய திருவார்த்தையை வாசித்து தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25 துவங்கி 30 முடிதான திருமொழிகள். The Gospel according to St. Matthew chapter 11 verses beginning from 25 to 30. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் தூய திருமொழிகளை உமது மக்களாகி நாங்கள் சிந்திக்க முற்படும்போது ஆண்டவர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அருளும் உமது வார்த்தைகளை உமது திருவார்த்தைகளாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க நீர் எங்களுக்கு அருளைத்தார். பேசுகிற அடியனை மறைத்து நீர் பேசும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்ட இந்த திருவசனத்தில் மிக குறிப்பாக 28வது வசனம், வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய ஈசுலூசாவில் ILCயில் குறிப்பாக நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஒரு 90% சர்ச்சில் ஆல்டரில் அந்த வாசகம் இடம் பெற்றிருக்கும். 90% திருச்சபைகளில் கட்டாயம் இருக்கும். நம்ம சர்ச்சில் இல்லை. நான் அதை அப்படி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஸ்டடியில் சர்மன் ஸ்டடியில் அப்போ நான் சொன்னேன் எங்கள் சர்ச்சில் இல்லை அப்படின்னு. நான் சில இடத்துல நம்ம அது வேறு ஸ்டைலில் வேறு டிசைனில் நம்ம ரொம்ப அழகான ஒரு LCMS கிராஸ் வச்சு அதில் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தர் பரிசுத்த பரிசு என்கின்ற வாசகத்தோடு நாம் ஒரு வேறு விதத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய திருச்சபைகளில் அதை வைத்திருப்பதற்கான மிக முக்கிய நோக்கம், காரணம் இருக்கிறது. வேறு வாசகத்தை கூட அதில் நாம் வைத்திருக்கலாம். ஆனால் ஏன் இந்த வார்த்தைகள்? வருத்தப்படுகிற, வருந்தி உழைக்கிற, பாரம் சுமக்கிற மக்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எதற்காக இந்த வாசகம்? பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது எல்லா மனிதரும் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்கிறார்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை என்பதுதான் பதில். பலதரப்பட்ட வகையில் பல நிலைகளிலே இந்த உலகத்தில் நாம் பல கஷ்டங்களை சந்திக்கிறோம், பல இன்னல்களை சந்திக்கிறோம், பலவீனங்களை சந்திக்கிறோம், வியாதிகளை சந்திக்கிறோம், பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அல்லது சமூக அடிப்படையில் நாம் எடுத்து பார்க்கும்போது சமூக அடிப்படையிலும் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளின் பிரச்சனைகள் இருக்கிறது.
ஏழை பணக்காரன் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. இப்படி நிறைய சிக்கலோடு, இன்னலோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு தான் இந்த உலகத்தில் நாம் தினம்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் வந்து அமர்ந்து அந்த வாசகத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? டெய்லி அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ரொம்ப நெருக்கடியான நிலை இருக்கிறது. அமர்ந்து அந்த பீடத்தை பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க, பாரம் சுமக்காதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று இறைவன் அந்த வார்த்தையை நமக்கு சொல்வது போல் அந்த வாசகம் நமக்கு நம்முடைய திருச்சபைகளில் நாம் வைத்திருக்கிறோம். ஸோ இப்படிதான் மனிதர்கள் இந்த உலகத்தில் பல நிலைகளில் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். சில பேருக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு டைமே இல்லைங்க, அவ்வளோ எங்களுக்கு வேலை பளு, அப்படியும் சில பேர் இருப்பார்கள். அதனால கூட இன்னைக்கு கூட சில பேர் வேலைக்கு போவாங்க. வற்புறுத்தி அழைத்தால் வேறு வழியின்றி அந்த வேலையின் அழுத்தம், பாரம் அவர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு குடும்பத்தினால், குடும்ப பொறுப்பினால் பலவிதமான பாரத்தோடு, இன்னலோடு இருப்பார்கள். சில பேர் எதிர்காலத்தை பற்றியதான ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அந்த ஃபியூச்சர், அதை யோசிக்கும் போது எப்படி இருக்கும், என்ன நடக்கும், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைச்சு யோசிப்பாங்க, என் பிள்ளை எப்படி ஆவாங்க, என்ன ஆவாங்க, ஏது ஆவாங்க. எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், கவலை மக்களுக்குள் இருக்கிறது. அல்லது கடந்த காலத்தில் நாம் செய்த சில குற்றங்கள், தவறுகளை நினைத்து குற்ற உணர்ச்சிகள் கூட சில பேருக்கு ஏற்படும் இல்லையா? அது ஒரு பெரிய அழுத்தத்தை, பாரத்தை வருவிக்கும். இந்த பலவீனத்தினால், ஒரு தனிமையான சூழலால், இந்த லோன்லினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தனிமை நிலை, அந்த தனிமையே ஒரு பெரிய பெரிய கஷ்டத்தை, பாரத்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா? லோன்லியா இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை. அப்ப அந்த தனிமை நிலையில வாழுகின்றவர்களுக்கு கூட இந்த உலகத்தில் அழுத்தங்கள் மிக அதிகம் இருக்கத்தான் செய்கிறது. விரக்தியின் நிலை. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் தினம்தோறும் வாழுகிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை, அது இப்பொழுது இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னண்டையில் வாருங்கள், கம் டு மீ. அந்த வார்த்தையை யாரால் சொல்ல முடியும்? என்கிட்ட வாங்க, இப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். நாம் சொல்ல முடியுமா? நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துக்கங்க, பர்சனலாக நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, என்கிட்ட வாங்க, கவலைப்படாதீங்க, சொல்ல முடியுமா? சரி சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? அந்த டைமுக்கு சொல்லிட்டு போதுண்டா சாமி, எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும். அல்லது வியாதியோடு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வாங்க என்கிட்ட வாங்க, பக்கத்தில் உட்காருங்க, சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கடன் பிரச்சனை இருக்கா, பண பிரச்சனை, வாங்க நான் காசு தரேன், வாங்க, சொல்லுவோமா? ஏர்ன் பண்ண தான் பார்ப்போம் இல்லையா? அதை பெருக்க பார்ப்போமே தவிர ஒருபோதும் நம்மிடம் இருந்து செலவழிக்க கூடாது அப்படின்ற நிலை தான் நமக்கு இருக்கும். ஸோ பலவீனப்பட்டு, நசுக்கப்பட்டு, கண்ணீரிலே, கவலைகள் இருக்கக்கூடியவர்கள் வாங்க, என்கிட்ட வாங்க, என் கூட இருங்க. நிச்சயம் நம்மால் சொல்லவே முடியாது, அந்த நிலைக்கு நம்மால் போகவே முடியாது. ஆனால் இப்படி மனிதர்கள் வாழ்வார்கள். எப்படி? யாரை நம்மிடம் அழைப்பார்கள்? தம்மிடத்தில் ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறாங்களா, என்ன பண்ணுங்க, என்னண்டையில் வாருங்கள், அல்லது நான் உங்ககிட்ட வரேன், கவலைப்படாதீங்க என்று போவார்கள். அல்லது பணம் படைத்தவர்களா, என்கிட்ட வாங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க என் கூட இருங்க, எப்பயும் உங்களுக்கு நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்று சொல்வார்கள். அல்லது அதிகாரத்தோடு இருக்கிறார்களா, அவர்களை அழைப்போம் நம்மிடம். வலிமை வாய்ந்தவர்களை, ஆற்றல் படைத்தவர்களை எல்லாம் என்னண்டையில் வா, கம் டு மீ என்கின்ற அழைப்பை நிச்சயம் நாம் கொடுக்க முடியும். ஆனால் ஒருபோதும் இன்னல்களையும், கஷ்டங்களையும், பலவீனங்களையும் சந்திக்கக்கூடியவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று நம்மால் சொல்லவே முடியாது. ஆனால் கடவுள் சொல்லுவார், நீங்க வருத்தி உழைத்தால், பாரத்தை சுமந்தால் எங்கேயும் போகாதீங்க, என்கிட்ட நான் இளைப்பாறுதலை தரும் இறைவன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு
மிக முக்கிய நோக்கம் இருக்கிறது. இந்த திருமறை பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருமறையினுடைய வரலாற்று, கலாச்சார, மத பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் அப்படின்வாங்க. இந்த பின்னணியை நாம் பார்க்கும்போது மிக எளிதில் இந்த திருவசனத்தை ஏன் இயேசு சொன்னார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் எடுத்து பார்க்கும்போது மக்கள் அனைவரும் பல நிலைகளில் நசுக்கப்பட்டார்கள். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் எந்த வகையில் என்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்த யூத இன தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் போன்ற பெரிய பெரிய மத தலைவர்கள் எல்லோரும் மக்களை பல்வேறு வடிவில் நசுக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நமக்கு தெரியும், இறைவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்தார். எத்தனை கற்பனை கொடுத்தாரு? 10 கற்பனை. அதை அவர்கள் தோரா அப்படின்னு சொல்லி 5 ஆகமம் தோரா என்று சொல்வார்கள். மோசையின் ஆகமங்கள், the first 5 books and the Old Testament. பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகத்தை தோரா என்று அழைக்கப்படும். இந்த தோராவிற்கு அப்பாற்பட்டு ஆயிரக்கணக்கான புதிய புதிய சட்டங்களை, வாய்மொழி சட்டங்களை ஏற்படுத்தினார்கள். அதை ஒரு பாரம்பரியமாக, ஓரல் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரம்பரிய வாய்மொழி சட்டங்களை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அப்ப இதை பெரிதளவில் கடைபிடிக்காமல், கடவுள் கொடுத்த 10 கற்பனைகளை பெரிதளவில் கடைபிடிக்காமல் இந்த வாய்மொழி கற்பனைகளை கடைபிடிக்க துவங்கினார்கள். அதிலும் குறிப்பாக ஓய்வு நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க சட்டம் வச்சாங்க. எப்படி தெரியுங்களா? இவ்வளோ தொலைவு தான் நடக்கணும், அங்கே தான் உட்காரணும், இதை தான் நீங்கள் சமைக்கணும், இதை தான் நீங்கள் செய்யணும், இத்தனை முறை தான் கை கழுவணும். நிறைய சட்டங்கள் இருந்தது. இதை அனைத்தையும் அன்றைக்கு மக்கள் மீது அதிகமாக சுமத்தினார்கள் அன்றைக்கு இருந்த யூத மத தலைவர்கள். இது ஒரு வகையில் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தது. இந்த சட்டங்களுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், ரபானிக் ஹலாஹா அப்படின்ற ஒரு சட்டம். இதுக்கு பேர். இதை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தி அவர்களை நசுக்கும் தலைவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஸோ இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும், நாம் வாழுகின்ற நாட்டிலும் நம்ம பார்க்கலாம் இல்லையா, நிறைய சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம் இல்லையா. இந்த எஃப்சிஆர் கேள்விப்பட்டீங்களா? அந்த புதிய விஷயம் சட்ட திருத்தம், அது யாருக்கு தெரியுங்களா? நமக்கு தான் மெயினா, நம்மளை ஒழிக்கிறதுக்காக அதெல்லாம் இல்லையா. அளவும் அது நடைபெற்று கொண்டிருக்கு. ஆனால் இப்பொழுது அதை முடக்கக்கூடிய நிலைக்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது டைம் முடிஞ்சிச்சுன்னா, இன்வேலிட் ஆயிடுச்சுன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த சில ப்ராசஸ் ரினியூவல் பண்ணுறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை அரசாங்கம் தங்கள் வசப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு முக்கியமான விஷயங்களாக அது அமைந்திருக்கிறது. இப்போ நமக்கு அது எப்படி தோணும்? நம்மை ஒடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. அதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபித்தியாக வேண்டும். பல இடங்களில் கிறிஸ்தவ அமைப்புகள் இதற்காக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படியும் இந்த உலகத்தில் நமக்கு ஒடுக்குமுறைகள், நம்மை நெருக்கக்கூடிய, நம்மை நசுக்கக்கூடிய செயல்களை இன்றளவும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அரசாங்க ரீதியாக நாம் எடுத்து பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த ரோம அரசு அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை அதிக வரி போட்டு அவர்களை நசுக்கினார்கள். நிறைய வரிகள், சின்ன சின்ன வரிகள், நினைத்து பார்க்க முடியாத வரிகள், இவைகள் அனைத்தையும் மக்கள் மீது சுமத்தி அவர்களை ஒடுக்கக்கூடிய நிலையை அன்றைக்கு உருவாக்கி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இருப்பதினால்தான் ஏசாண்டவரே இந்த மத்தேயு நற்செய்தியில் 23ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லுகின்றார். வாசிங்க, மத்தேயு 23 4வது வசனம். பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல்
நீங்கள் சுமக்கிறீர்கள், வைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு விரலினால் கூட அதை தொட மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சுமைகளை கட்டி அதை அவர்கள் மீது நீங்கள் தூக்கி வைக்கிறீர்களே, இது நியாயமா என்று இயேசுவே சொல்லுகின்றார். இப்படிதான் அவர்கள் செயல்பட்டார்கள் அன்றைக்கு வாழ்ந்த மத இன சமூக தலைவர்கள் எல்லோரும். இன்னொரு புறத்தில் நாம் பார்க்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களில் குறிப்பாக அவர்கள் நுகம் என்று ஒரு விஷயத்தை வைத்திருந்தார். இங்கே நம்ம 2 முறை அந்த வார்த்தை வருகிறது இல்லையா நம்முடைய சிந்தனை பகுதியில். 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, 30வது வசனத்தில் என் நுகம் மெதுவானது. நுகம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எதை நுகமாக வைத்தார்கள் என்று சொன்னால், இப்போ நம்ம நுகர்னா எது? நுகத்தடின்னு நம்ம சொல்றோம்ல, என்னது? சுமை இல்லையா? ஒரு காளை மாடு இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க? அதன் மீது கழுத்தில் அந்த நுகத்தடியை வைப்பார்கள். அது சுமந்து கொண்டு பயணிக்கும். எவ்வளோ வெயிட் வேணாலும் வைத்து கொண்டு ஒரு வழிப்படுத்தி அதை அழைத்து கொண்டு போவார்கள். இது ஒரு புறம். இது நடைபெறும் அன்றைக்கு, இன்றளவும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு வகையில் அவர்கள் எதை நுகம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், the yoke of Torah and the yoke of commandments அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர்கள் அந்த 5 ஆகமம் சட்டங்களினுடைய நுகம் என்று அவர்கள் வைத்தார்கள். கட்டளைகளின் நுகம் அப்படின்னு வச்சாங்க. மக்களுக்கு ரபிமார்கள் அன்றைக்கு கற்பிக்கக்கூடிய இந்த கட்டளைகள், சட்டங்கள், உபதேசங்களை அவர்கள் நுகம் என்று சொன்னார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்கள் அன்றைக்கு செய்தார்கள். the yoke of Torah and the yoke of commandments. ஸோ இதை நாம் ஒரு விவசாயி ஒரு காளை மாடை வைத்து அவர் நுகத்தடியை வைத்து அதை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய பணிகளை செய்ய வைப்பதற்கு கடந்து இதை அவர்கள் நுகமாக மக்கள் மீது இந்த சட்டங்களை நுகத்தடியாக வைத்து அழுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் பயன்படுத்தின இந்த வார்த்தையை அப்படியே இவர்களிடம் சொல்லுகின்றார், மக்களிடம் சொல்லுகின்றார். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அவங்களுக்கு தோணும், இங்க ஏற்கனவே நுகன்னு சொல்லிட்டு எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், இங்க இயேசு மீண்டும் நுகம் என்று சொல்கிறாரு. நுகனாரே அது என்னதான்? அழுத்தம் தான் இல்லையா? கழுத்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு தழும்புகள் முடியாது, நமக்கு தெரியும். அப்போ இவர் மீண்டும் நுகம், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். அதை ஏற்றுக்கொள்வதே நமக்கு ஒரு பெரிய பாரத்தை தரும். எங்கிருந்து அதுக்கப்புறம் கற்றுக்கொள்வது? என் நுகம் மெதுவானது அப்படின்றார், என் சுமை லேசானது. என்ன சொல்றாரு? அந்த நுகம் என்று சொல்லும்போது அதை மிக தெளிவாக விளக்கி சொல்லுகின்றார்கள். இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அப்படின்வாங்க, அந்த நாடுகளில் இந்த நுகத்தை எப்படி காளை மாடுகளின் மீது வைத்து பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், 2 மாட்டை அழைத்து வருவார்கள். அதில் வலிமை மிக்க அனுபவம் மிகுந்த பெரிய காளை மாட்டின் மீது நுகத்தை வைப்பார்கள் ஒரு புறம். இன்னொரு புறத்தில் இளைய காளை மாட்டின் மீது அந்த பாரத்தை அதிகம் சுமத்தாதபடி இந்த பெரிய காளை மாடு எல்லா பாரத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த இளைய காளை மாட்டிற்கு பயிற்சியை கொடுக்குமா. அந்த வகையில்தான் 2 காளைகளை கொண்டு பெரிய இளம் காளை அழைத்து அதன் மீது நுகத்தடியை வைத்து இந்த பெரிய காளை கற்றுக் கொடுக்கக்கூடிய காளையாய் அந்த காளையினுடைய பாரத்தை பெரிதளவில் இது சுமந்து கொள்ளக்கூடியதாக இருந்து தொடர்ந்து அதை தங்களுடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். ஸோ அது போன்று இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நாம் எல்லோரும் நம் சுமைகளை அதிக அளவில் சுமந்து கொள்ளாதபடி நமக்காக அவர் பெரிதளவில் நம் பாரத்தை சுமந்து கொள்ளும் ஆண்டவராக, அனுபவம் மிக்கவராக,
நம்மை எந்த வகையில் பயணிக்க செய்ய வேண்டுமோ, எந்த வழியில் நம்மை கொண்டு போக வேண்டுமோ அந்த வழியில் நம்மை கொண்டு போகக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று இறையலாளர்கள் இதை மிக தெளிவாக விளக்கி சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தன் நுகத்தை நம்மீது வைப்பதாக என்று சொல்லும்போது, அந்த பாரம், அழுத்தம், வருத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது, அதை விட இது ஒன்றுமே இல்லை. என் நுகம் மெதுவானது, லேசானது, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரே அதை முழுமையாக தாங்கிக்கும். நாம் சும்மா இல்லையா லைட்டா அதை நம்ம ஏற்றுக்கொண்டாலே போகும். அதை பெரிதளவில் அவர் சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் நம்மை பயணிக்க செய்யும், வாழச் செய்யும் ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகையினாலே தன் சங்கீதங்களின் புத்தகத்திலும் பேதுருவின் நிருபத்திலும் சொல்லுகின்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாரம் பெரிய அளவில் இருந்தால் அதை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ள மிக ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆகையினாலே எந்த கவலையும் படாதீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட வகையில் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் பல வகையில் அரசுகளினாலும் மத தலைவர்களினாலும் எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கும் போதுதான் இந்த அழைப்பை இயேசு தருகின்றார். வருந்தி உழைத்து பாரத்தை அனுபவிக்கின்ற நீங்கள் எல்லா வகையிலும் அனுபவிக்கிறீர்கள், என்னண்டையில் வாருங்கள். இன்னொரு புறத்தில் இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது, அதற்கு முந்தைய அதிகாரங்களை கடந்த வாரங்களிலிருந்து நாம் சிந்திக்கிறோம். அதில் குறிப்பாக இயேசுவினுடைய அந்த 3 வடிவ நற்செய்தி ஊழியங்கள் இல்லையா, அந்த ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி, இவைகளை மிக சிறப்போடு இயேசு நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடித்த பிறகுதான் இந்த 11ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் படிக்கும்போது இயேசுவினுடைய அந்த வல்லமையான ஊழியத்தை கேள்விப்படுகின்ற யோவான் ஸ்நானகன் 11ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் படிக்கிறோம். அவர் சிறையில் இருக்கிறார் இல்லையா, நற்செய்தி சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிறார் யோவான் ஸ்நானகன். அப்ப சிறையில் இருக்கின்ற யோவான் ஸ்நானகன் கேள்விப்படுகின்றார், நாம் எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தானோ அப்படின்னு தங்களுடைய சீடர்களை அழைத்து இயேசுகிட்ட கேட்டு வரும் சொல்லி அனுப்புகிறார். சீடர்கள் போகிறார்கள். யோவான் ஸ்நானகனின் சீடர்கள் இயேசுவிடம் போய், நீர்தானா எங்களுடைய தலைவர், எங்களுடைய குரு கேட்டு வர சொன்னார். அதற்கு இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் சொல்லுங்கள். எதை காண்கிறீர்கள், எதை பார்த்தீர்கள், அவை அனைத்தையும் போய் அவரிடத்தில் அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தின் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இயேசு ஃபுல் சக்சஸ் தான் அப்படின்னு கிடையாது. இங்க இயேசுவினுடைய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தை மிக ஆற்றலோடு செய்தார். ஆனால் சில பட்டண மக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லை, அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் தான் பவர்ஃபுல். யாரும் பவர்ஃபுல் கிடையாது, கடவுள் தான் பவர்ஃபுல் இல்லையா. அவர் ஜபிச்சாதான், இவர் சொன்னாதான், அந்த பிரசங்கம் தான், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் கடவுள். அதே தான் திருமறை சொல்லுகிறது. பவுல் சொல்லுகின்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிறவர் கடவுள் தான். எங்க வேலை நாங்க செஞ்சிட்டோம் இல்லையா. அது விளையிறதும் விளையாம போக செய்கிறவர் இறைவன். மிக தெளிவாக சொல்லுகின்றார். இயேசுவுக்கே அந்த நிலைமை, ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகின்றார். நீங்க குறிப்பா 20-21 வாசிங்க. அந்த பட்டணங்களை இயேசு கடிந்து கொள்ள துவங்கினார். அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. சொல்லுவோம்ல, அப்பா அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நிறுத்தவே மாட்டாங்கன்ற மாதிரி. இயேசு கடிந்து கொள்ள ஸ்டார்ட் பண்றார். ஏனென்றால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இப்படி கடின உள்ளத்தினராய் இந்த மக்கள் இருக்கிறார்களே. அதுக்கு முந்தைய வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாங்க, போஜன பிரியர் இவர், மதுபான பிரியர் இவர், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பர், சிநேகிதர் இவர் என்று அவர் மீது பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள்.
இப்படி இருப்பதினால்தான் இயேசு மிகவும் வருத்தப்பட்டு, மனம் திரும்பாத கடின உள்ளத்தினராய் நீங்கள் இருக்கிறீர்களே என்று சபிக்க, அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பித்து 21வது வசனத்தில் சொல்றாரு, ஐயோ. இது நிறைய இருக்கும் இல்லையா திருமறையில், ஐயோ உங்களுக்கு கேடு வரும் அப்படின்னு இயேசுவே சொல்லுவார். ரொம்ப கடினமான உள்ளத்தினர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஐயோ சொல்றாரு. சில பட்டணங்கள் 21 வாசிங்க. கொராசீனே, பெத்சாயிதாவே, உங்களில் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதினால் ஒரு விளைவும் இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் நம்மில விதைக்கப்பட்டு அது பலன் தராமல் போனால் நமக்கு என்னதான் நீங்க கூட அப்பப்போ சொல்லுவீங்களா ஐயோ ஐயோ இல்லையா? இயேசுவினுடைய ஊழியத்திலே இயேசு சொல்லுகின்றார், அவர் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் விளைவு பார்த்தால் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். அந்த வசனம் அவர்களில் செயல்படவில்லை. அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? இங்க இருக்கின்ற எல்லா ஊழியர்களா இருக்கட்டும், ஐயர்களா இருக்கட்டும், அல்லது பிஷப் யாருன்னா இருக்கட்டும், நாங்கெல்லாம் ஏமாத்திரோம். இயேசுவுக்கு அந்த நிலை. அவர் சொல்லுகின்றார், பலன் தரவில்லை, ஐயோ. இது வேறு இடத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் பலன் தந்திருக்கும். அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள், ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்யவில்லையே. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் நம்மில் கிரியை செய்யவில்லை என்றால், அதை ஏனோதானோ என்று நாம் கடைபிடித்தால், அதை உள்வாங்கி வாழ்வாக்கவில்லை என்றால் நமக்கும் என்னதான்? சொல்லுங்க நீங்களே. சொல்லுகின்றார், ரொம்ப விரக்தியோடு பேசுகின்றார். இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் இயேசு திரும்பவும் சொல்றாரு, அந்த சோதோம் கொமோரா பட்டணம் நமக்கு தெரியும், அதைக்கு நேரிடுவதை காட்டிலும் மிக அதிகம் உங்களுக்கு நேரிடும். அடுத்த சாபத்தை விடுறாரு. அந்த பட்டணம் எப்படி ஆச்சு நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் தீக்கு இரையாக்கப்பட்டது. அதை கடந்து, அதுவே அப்படின்னா அதுக்கும் மேல இல்லையா, அதுக்கும் மேலன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் அவ்வளவு உங்களுக்கு நேரிடும். இவையெல்லாம் முடிந்த பிறகுதான் நம்முடைய சிந்தனை பகுதி ஆரம்பிக்கிறது. இயேசு இப்படி ஆரம்பிக்கின்றார், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினதினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஞானிகள், விவேகிகள், கல்விமான்கள் யார் என்றால் அன்றைக்கு இருந்த அந்த சமூக தலைவர்கள், நாங்க தான். அதான் இயேசு சொல்றாரு, ஒரு விரல் அளவு கூட நீங்கள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, மக்கள் மீது சுமத்துகிறீர்கள். அப்படி அவர்களை ஒன்றுமில்லை, இவர்கள் இப்படி இருந்தும் அவர்களிடத்துக்கு நீங்க ஒன்னுத்தையும் நீங்க வெளிப்படுத்தல, மாறாக பாலகருக்கு, குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். குழந்தைகள்னா குழந்தைங்க கிடையாது, குழந்தையின் பண்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. அன்றைக்கு இருந்த வறியோர், ஏழை மக்கள், வலிமை இழந்தவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினதினால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் ஒரு பொதுவான அழைப்பை தருகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பாரங்கள் எதுவாய் இருந்தாலும் நீங்கள் என்னண்டையில் வாருங்கள், இளைப்பாறுதல் நான் தருவேன். அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களோடு இணைந்து அந்த நுகத்தை உங்களுக்காக சுமந்து கொள்வேன், கவலைப்படாதீர்கள், வாருங்கள் என்கின்ற அழைப்பை இயேசு தருகின்றார். நான் வாசி கேட்ட அந்த சங்கீத பகுதியில் சங்கீதக்காரன் 145ஆம் சங்கீதத்தில் 8, 9, 14 வசனங்களிலே ரொம்ப அழகா சொல்றார். 8வது வசனத்தில், கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள கர்த்தர். அடுத்தது, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். கொஞ்சம் பேருக்கு நன்மை, கொஞ்சம் பேருக்கு தீமை இல்லை, பொதுவாக அனைவருக்கும் நன்மை செய்கிறவர். அடுத்தது, அவருடைய இரக்கங்கள் அவருடைய படைப்பின் மீது இருக்கும். 14 சொல்றாரு, விழுகிற கர்த்தர் தாங்குகிறார். நம்ம விழுந்து போகக்கூடியவர்களாக இருந்தால், இங்க நம்ம விழுந்தால் என்ன பண்ணுவாங்க? விழுட்டோம், அவங்களுக்கு இது தேவைதான், விழுந்துட்டு அப்புறம் போயிட்டு வேணா தூக்கி விடுவாங்க. ஆனால் விழுகிறவர்களை அப்படியே
தாங்கி பிடிக்கிறவர் இல்லையா? விழும்போது பிடிப்பாங்கல்ல சடனா. அப்படி விழுகிறவர்களை கர்த்தர் தாங்கக்கூடியவர்கள். மடங்கடிக்கப்பட்ட தோய்ந்து போனவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறவர். அதுதான் கடவுளுடைய பண்பு. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். மக்கள் அனைவரும் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தாய் நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். எருசலேமுக்கு யூதேய மக்கள் வந்து பார்க்குறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து இப்போதான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வந்து பார்க்கிறார்கள். அந்த இடம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அவர்கள் அப்படியே கேள்விக்குறியோடு நிற்கதியாக என்ன பண்றதுன்னு அவங்க தெரியாம தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பொழுது கடவுள் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களோடு பேசுகிறார். 9வது வசனத்தை வாசிங்க. சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே ஆர்ப்பரி, உன் ராஜா உன்னிடம் வருகின்றார். அவர் நீதிபரர், வெற்றி வேந்தர், சாந்த குணம் உள்ளவர். கழுதையின் மீது, கழுதை குட்டியாகிய மரியன் மீது அவர் ஏறி வருகின்றவர். குதிரையின் மீது வந்து போர் தொடுத்து மீண்டும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவராக அவர் வரவில்லை. மாறாக மிகவும் சாந்த குணம் உள்ளவராய், அமைதலோடு பொறுமையாக வந்து உங்களை விடுவிக்கவராய் அவர் வருகிறார். அதில் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது 12வது வசனத்தில் அவர் சொல்றாரு. வாசிங்க. நம்பிக்கை உடையவர்களே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதை என்னைக்கு தரப்போறேன் அப்படின்னா, 1 வருஷம் கழிச்சு நான் தரப்போறேன். அப்படி இல்லை, நாளைக்கு தரப்போறேன், அந்த டைம்ல தரப்போறேன், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அன்னைக்கு வாப்பா, நாளைக்கு வா, பார்த்துலாம், 1 வாரம் கழிச்சு வா. உடனடியாக இன்றைக்கே நான் தருவேன் இரட்டிப்பான நன்மையை. அவர்கள் எல்லோரும் இப்பொழுது எல்லாம் இழந்திருக்கிறார்கள், அதை அப்படியே டபுளா தரப்போறதா சொல்றாரு. இன்றைக்கே அருள்வேன். ஆகையினாலே தைரியமாயிருங்கள், துணிவோடு இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதனாலுக்குரிய நிருப பகுதியில் ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது பவுல் சொல்லுகின்றார், நன்மை செய்ய நான் மிகவும் ஆர்வமாயிருக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. மாறாக தீமையை தான் செய்கிறேன். காரணம் என்ன? காரணமா என்ன காரணம்ன்றாரு. என்ன காரணம் படிக்கிறீங்களா? என்ன காரணம் என்றால், என்னுள் குடிக்கொண்டிருக்கிற பாவமே. நன்மை செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் நான். நம்ம கூட யோசிப்போம்ல, அதை செய்யணும்பா, அப்படி கூட சில பேர் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? கெடுதலே யோசிப்பாங்க. அதனால் இங்கே வந்து சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, நன்மை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நிறைய திங்கிங் இருக்கும், ஆனால் செய்ய முடியாமல் போயிடும். காரணம், தீமை செய்ய முற்படுவார்கள். காரணம், அவர்களுக்குள் இருக்கின்ற அவர் பவுலே சொல்றார், எனக்குள் இருக்கிற பாவத்தினால் செய்ய முடியல. நான் விரும்புகிறதை செய்யாமல், அடுத்து சொல்றாரு, வெறுக்கிறதையே செய்யறேன். நிறைய ஆசை இருக்கு, இதை நான் செஞ்சிடணும் விரும்புறேன், ஆனா செய்ய முடியல. வெறுக்கிற காரியங்களை செய்கிறேன். காரணம், என்னில் குடிக்கொண்டிருக்கிற பாவத்தின் விளைவே. ஸோ யார் இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ நுகத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, 24வது வசனம் 25வது வசனத்தின் முற்பகுதியில் பவுல் சொல்லுகின்றார். வாசிங்க. இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யார்? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் போதும். கடவுளை ஸ்தோத்தரிக்கின்றேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு நன்றி, அந்த கடவுள் இயேசுவின் வழியாக என்னை இந்த பாவப்பிடியிலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்றார். அப்ப கடவுள் இயேசுவின் வழியாக நம்மை இந்த பாவ கஷ்டத்திலிருந்து, அழுத்தத்திலிருந்து விடுவிக்க அவரால் தான் முடியும். அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலதரப்பட்ட வகையில் பாவத்தினால், சாபத்தினால், பிசாசினால், வருத்தத்தினால், கவலைகளினால் நாம் அழுத்தங்களை சந்திக்கிறோம், கண்ணீர் வடிக்கின்றோம், வியாதிகளை, பலவீனங்களை, எல்லாவற்றையும், பிரச்சனைகள், போராட்டங்கள், பண பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு கலந்த கலவையாக இந்த உலகத்தில்
எல்லாவற்றையும் சந்தித்து நாள்தோறும் வாழுகின்றோம். எல்லா வகையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற அழைப்பு, என் அண்டையில் வாருங்கள். அவர் அண்டையில் சென்றால் நமக்கு பெரிய இளைப்பாறுதல். அப்பாடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது. நம்ம களைத்து போய் வருகின்றோம் ஐயா. களைத்து போய் வரும்போது உட்கார இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்தை கொடுத்து அமருங்கள், தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு பெரிய நிம்மதி. கூடுதலாக இருந்தாங்க ஜூஸ் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க அப்படின்னு கொடுத்தா ஆஹா சில்லுன்னு சொல்கிறோம்ல, ஒரு பெரிய அமைதி, பெரிய இளைப்பாறுதல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப். அந்த ஒரு நிறைவின் வாழ்வை கொடுக்கக்கூடியவர் தான் ஆண்டவர். ஆகையினாலே அந்த ஆண்டவரிடம், நம்மை தினம்தோறும் அழைக்கின்ற ஆண்டவரிடம் தினம்தோறும் நாம் வருவோம், அவரையே நாடி வருவோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நுழைந்திருக்கின்றோம். 5வது நாள். மீதமுள்ள இந்த மாதம் முழுமையாக கடவுள் நம்மை சிறப்போடு வழிநடத்துவார், நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் அண்டையில் சென்று அவர் தரும் இளைப்பாறுதலை பெற்று அவருக்குரிய மக்களாய் தொடர்ந்து வாழ்ந்திட எல்லாம் உள்ள இறைவன் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துள்ளுவாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். வாழும் கடவுளே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகிழ்வு நிறைந்த இம்மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். இக்காலை வேளையில் உமது சமூகத்தில் உம்மை தொழுது கொள்கின்ற பாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இவ்வேளையிலும் நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் பல நிலைகளில் சமூக இன மத தலைவர்களினால் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பாரங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவத்தினாலும் பல அழுத்தங்கள் அவர்களுக்கு நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பை கொடுத்தீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், இளைப்பாறுதலை நான் அருள்வேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவானது, என் ஏற்றுக்கொள்ளும் போது நீர் அவைகளை பெரிதளவில் சுமக்கக்கூடியவராய், நாங்கள் மிக கொஞ்சமாக சிறிதளவில் சுமந்தால் நீர் முழுமையாக சுமந்து எங்களை நடத்தக்கூடியவர். உம் திருவசனம் சொல்லுகின்றது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி. ஆண்டவரே, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்ள நீர் இருக்கிறீர். விழுகிற அனைவரையும் தாங்குகிறவர் நீர். தோய்ந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறவர் நீர். இரட்டிப்பான நன்மைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். பாவ பிடியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை மீட்டெடுத்து விடுதலை ஆக்கி எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிற இறைவன் நீர்.
பவுலை போன்று உமக்கு நன்றி என்று சொல்லி, நீர் விரும்பும் எங்களிடம் எதிர்பார்க்கும் வாழ்வியலை நாங்கள் வாழ்ந்திட அருளைத்தார். என் அண்டையில் வாருங்கள் என்கின்ற ஆண்டவரின் குரலுக்கு என்றும் செவி சாய்த்து வாழ்ந்திட அருளைத்தார். அப்படி செவி சாய்க்காமல் எங்கள் விருப்பப்படி வாழும்போதுதான் ஐயோ என்று சொல்லுகின்றேன். சோதோம் குமாரா பட்டணத்தை கடந்து பெரிய அளவில் உங்களுக்கு அழிவுகள் நேரிடும் என்று சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட நிலைக்கு எங்கள் வாழ்வு போகாத வண்ணம் ஆண்டவருடைய அழைப்பின் குரலை என்றும் கேட்டு ஓடி வந்து உம்மை இறுக பிடித்து கொண்டு உம்மை அணைத்து கொண்டு உமக்கு ஏற்புடைய நிலைமையில எங்கள் வாழ்வு ஒவ்வொரு நாளும் அமைந்திட அருளைத்தார். அப்படி வாழும்போது கடவுள் எல்லா நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் சுமைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஒரு மகிழ்வின் வாழ்வை தந்து எங்களை வாழச் செய்கிறவன் நீர். ஆகையினாலே தான் சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் அன்றைக்கு மக்களுக்கு சொன்னீர், எருசலேம் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, ஆர்ப்பரி என்று சொன்னீர். அந்த ஆர்ப்பரித்தல், மகிழ்ந்து களி கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லி உம் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அருளைத்தார். இந்த வார்த்தைகளை கொண்டு தம் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவ்வேளையிலும் எங்களுடைய செங்கலியுப்பம் தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை உம் திரு கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆசீர்வதியும். சபையின் பொறுப்பாளர்களை, துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கோயில் பிள்ளையும் ஆசீர்வதியும். நன்மையினால் கிருபையினால் முடிச்சூட்டி காத்துக்கொள்ளும். இந்த வார நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தருளும். புதிய ஆண்டு வளமாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். குறிப்பாக எங்களுடைய சபையினுடைய பொருளர் தலைமை ஆசிரியர் டாக்டர் ரவி ஐயா அவர்களை, அவருடைய மனைவி, அன்பு மகள் குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும். நல்ல ஆற்றலையும் பலத்தையும் நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிலும் ஆண்டவரே அவர்களும் பங்கெடுத்து தொழுது கொள்கிற பாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும். திருமதி அற்புதம் அவர்களுக்கு அவங்க செபிக்கிறோம். அவர்களை தயவாய் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிந்து நல்ல பலத்தை தந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி ஆற்றல் படுத்தி காத்துக்கொள்வீராக. இப்படி பலவீனத்தோடு இருக்கிற அனைவரையும் ஒரு திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். நல்ல ஆண்டவரே, படிக்கிற வேலை செய்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மக்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேசங்களுக்காய் செபிக்கிறோம். எல்லா தேசங்களையும், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தை, நம்முடைய தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலியுப்பு ஊராட்சியை, இருக்கிற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் உள்ள அனைவருக்காகவும், ஒரு நாட்டாமை பொறுப்பில் உள்ள அனைவருக்காக, ஊர் மக்களுக்காக, அருகில் இருக்கிற பள்ளிக்கூடம், மருத்துவமனை அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இது ஒளிபெருக்கின் வழியாகவும் இது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மிக குறிப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபைக்காக, சபை சங்கங்களுக்காக, வட்டங்களுக்காக, பொறுப்பில் உள்ள யாவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், எங்களுடைய ஸ்தாபனங்களுக்காக, இறையல் கல்லூரிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை வேளையிலும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை உமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பினாங்க. இந்த ஆராதனைக்கு என்று உமது ஆலயத்தை, உமது பீடத்தை ஆயத்தம் செய்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. வண்ண பூக்களினாலே அலங்கரித்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இசைக்கருவிகளினால் உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதித்தருளும்.
சமூக ஊடகத்தின் வழியாகவும் இந்த வழிபாட்டை ஆண்டவரை மற்ற மக்களும் இணைந்து உம்மை தொழுது கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதையும், சமூக ஊடகத்தின் வழியாகவும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் திருமறை பகுதிகளை நடத்தி கொடுத்து திருமறை பகுதிகளை படித்து பாடல்களை பாடி நாமத்தை உயர்த்தின அனைத்து தம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிகுந்த கிருபையினாலே எங்களை தொடர்ந்து தினம்தோறும் இடைக்கட்டி காத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். மீண்டும் அந்த சமூகத்தில் நாங்கள் இணைந்து வருகை தருகிற வரையிலும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரை நடைபெற போகின்ற திருவிருந்திலும் இந்த தெய்வீகமான கரம் தங்கியிருந்து திருமைந்தருடைய உடலோடும் உதிரத்தோடும் எங்களை இணைத்துக் கொள்ள கர்த்தர் அருளைத்தான் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமது நாமம் மாத்திரமே எங்கள் வழியாக தொடர்ந்து மகிமையும் மாட்சிமையும் அடையட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பும் இரக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நாம் மீண்டுமாக கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த 120வது கீர்த்தனை பாடல், எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லை என்கிற பாடலை நாம் பாடுவோம். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். 120வது கீர்த்தனை பாடல். Thank you.
அன்பானவர்களே, அந்த விஸ்வவாணி ஊழியத்திற்கான சிறப்பு கவர் உங்களுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கும். ஆகையினால அந்த கவர் காணிக்கை சில பேர் காணிக்கை பையில் நீங்கள் வழங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களிடத்தில் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கொடுக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் வழிபாட்டில் வரும்போது அந்த காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கொடுக்குறது வந்து தலைவர் கலெக்ட் பண்ணுறாரு, கொடுத்துருங்க. இந்த வேளையில் நாம் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். அருமையான சிறுமி கிச்சியால் அவர்கள் 4ஆம் பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அன்பு பிள்ளைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இவ்வேளையிலும் இந்த திருப்பீடத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களை கடவுள் தயவாய் கண் நோக்கி பாரும். மிக சிறப்பாக அன்புக்குரிய பிள்ளை சிறுமி கேட்சியால் அவர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தராகிய இறைவன் அன்பு பிள்ளையை தயவோடு நீர் கண் நோக்கி பார்ப்பீராக. 4ஆம் ஆண்டு ஆண்டவரே பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஒரு மேலான பாக்கியமுள்ள வாழ்வை அன்பு பிள்ளைக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைக்கிற இறைவன் நீர் அன்பு பிள்ளையும் அழைத்து ஆண்டவரை உமது பிள்ளையாக நீர் வழிநடத்தி கொண்டு வருகின்ற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகளாக கடவுள் பாதுகாத்தீர். மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் நுழைந்திருக்கும் போது இந்த புதிய ஆண்டு அன்பு பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் அனைத்து நன்மைகளையும் பிள்ளை பெற்றுக்கொண்டு சிறப்போடு வாழ படிக்கிற இந்த ஆரம்ப காலகட்டத்தினுடைய அனைத்து படிப்பின் காலங்கள் மிக பயனுள்ளதாக பிள்ளைக்கு அமையட்டும். வேண்டிய மெய்ஞானத்தையும் அறிவின் ஆற்றலையும் மிகுதியாக கடவுள் கொடுத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தின் பெற்றோர்களாக இருக்கின்ற அருமையான திருமதி சுகன்யா, திரு பாலா அவர்களுக்காகவும் உடன் பிறந்த அன்பு சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். இக்குடும்பத்தின் மக்களையும் கடவுள் தொடர்ந்து நீ வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன் உங்களை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துள்வாராக. ஆமென். God bless. நம் அனைவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் செய்திருக்கின்ற பாவ குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டுடைய இறை சன்னிதானத்தில் இணைந்து வருகை தந்திருக்கும் போது கடவுளுக்கும் பிறருக்கும் எதிராக நாம் செய்திருக்கின்ற குற்றங்கள், தீமைகள், பாவங்களை அமைதியான முறையில் ஒரு நிமிடம் நாம் அறிக்கை செய்வோம். பதினெட்டாவது பக்கம் உள்ள பொதுவான பாவறிக்கை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து இந்த கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். மனிதனாலும் வாக்கினால் மடக்கையினாலும் விதமான பாவ குற்ற பண்ணி மனஸ்தாப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதாய் உள்ள சுவாமி, நரகத்திற்கு அலைவது நியாயமாயினும் சமூகத்தை விட்டு தள்ளாதே. இறைவரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னதை செய்யும். நான் திரும்ப பாவ செய்ய சோதிக்கப்படும் போது உமக்கு பிரியமான பிள்ளையை நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தரலும். நான் சாகும் வேளையில் என்னை ஆயத்து பண்ணலும் சுவாமி. ஆமீன். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின் பேரில்
உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 29வது பக்கமுள்ள திருவிருந்து ஆராதனை முறைமையின் முகவுரையை பின்பற்றுவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை இருதயங்களை உயர்த்துங்கள். நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையும் உள்ள பிதாமாகிய அநாதி கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, சேனைகளின் கர்த்தர் ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம்
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். வாங்கி புஸ்தங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்கு பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தே தயை செய்வோம் என்று இதை அல்லாது போக்கில்லை. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு தேவாட்டு குட்டி வந்தே கரையா பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் அந்த விலையேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாச நித்திய வாழ்வுக்கு என்று திறப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ
கூட்டி வந்தே. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று தேவாட்டு குட்டி வந்தே. வாக்கு தங்கலாம் பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சயரமும் நட வெளியேற பெற்ற திரு ரத்தமும் உண்மையான விசுவாசனத்தை வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். அன்பினாலே தடை ஏதும் மாறி அகன்றதுவே இனி திட்டமே போந்த உடமையான் என்றென்றும் தேவாட்டு கொட்டி வந்தே. இனி திட்டமே போந்த உடமையான் என்றென்றும் தேவாட்டு கொட்டி வந்தே. வாங்கி புஸ்தகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்செயலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. திருச்செயலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்செயலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்செயலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்செயலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சயரமும் நடு வெளியேற பெற்ற திரு ரத்தமும் உண்மையான விசுவாச நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். நானே அடிபட்டு உன் பாவத்தை சுமந்தே என் திரு ரத்தத்தால் உன்
ஆண்டவருடைய திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சலையிலும் போனாயோ. பணம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரமும் விலையேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என்று திறப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கி இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். மலைத்து நில்லாதே எவரை இகழ்ந்து தல்லே நே என்னிடத்தில் பாவியவர். வாங்கி புஸ்தகங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. மலைத்து நில்லாதே வா. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரமும் வெளியேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என்று திறப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கி இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென்.
பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவரின் பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரமும் வெளியேற பெற்ற திரு ரத்தம் உண்மையான விசுவாசத்தை வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். வாங்கி புசியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு தேவனா மைந்த பிரதாபரே பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு பாரம் சுமந்தவரை பாரம் சுமந்தவரை பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரமும் வெளியேற பெற்ற திரு ரத்தம் உண்மையான விசுவாசத்தை வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். மோரியா நெறிந்த
நானல் மோரியா மானுவேலரே பாவிக்கு பாவிக்கு நேசராரே. இது வாங்கி புஸ்தகங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சலையிலும் உங்களுக்கு அர்ப்பிக்கப்பட்டது. பணம் பணங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பானம் பண்ணுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவம் கர்த்தாவின் சமாதானம் திரு ரத்தம் சமாதானத்தோடு சென்று திருமுக